பெதசா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக பேச இருக்கும் தலைப்பு கேருபீன் ஆகிய பிசாசுடைய ரகசியம். நாம் இப்பொழுது கேருபீன்னா யார், அவன் என்ன செய்தான் அப்படின்றத சில காரியங்களை அவனை குறித்து அலசி ஆராய்வோம். கேருபீன் யார் அப்படின்னா, அவன் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தேவதூதர். அவர் எப்படி பிசாசாக மாறினார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, அவர் பிசாசாக மாறிட்டு என்ன செய்கிறாரு. இப்போது கேருபீனுடைய பதவி எசேக்கியேல் புத்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாய். நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இப்போ கேருபீன் தேவ தூதனாக இருந்தாலும் தேவனுக்கு சமமாக மாற்ற முடியாது. தேவன்தான் உயர்ந்தவர். அதற்கு தேவனுக்கு அடுத்தது தான் தேவ தூதர்கள். ஆனால் தேவ தூதனாகிய ஆயிரக்கணக்கில், அதாவது லட்சக்கணக்கில் தேவ தூதர்கள் தேவனோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்கிறாங்க. அதில் முக்கியமான பதவியையும் முக்கியமான தகுதியையும் எல்லா அந்தஸ்தையும் யாருக்கு கொடுத்துருந்தார் தேவனா? கேருபீனுக்கு தான் கொடுத்துருந்தார். இந்த கேருபீன் என்ன பண்ணாருன்னா, அந்த வசனம் எசேக்கியேல் மறுபடியும் வாசிக்கிறேன். உன் இருதயம் மேட்டின்மை கொண்டு நான் தேவன். அப்போது தேவனோடு அவனை சமமாக்கினதுனால அவனுக்கு என்ன சொன்னாராம்? நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்ல. நீ யாராக இருக்க முடியாது, தேவனாக மாற முடியாது. அப்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, இருதயம் பெருமை கொண்டு, அவனுடைய என்ன பெருமை கொண்டுச்சான்? இருதயம் பெருமை கொண்டு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்தாலும் சரி, மனுஷனை பார்த்தாலும் சரி, யாரை தான் பார்க்குறாருன்னா மூஞ்ச பார்க்கல. ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம முகத்தை அழகாக இருக்குதா, அந்தஸ்தாக இருக்கிறாங்களா, தகுதி உடையவங்களாக இருக்கிறாங்களா, பெரிய லெவலில் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்குற ஆண்டவர். ஒவ்வொரு பிசாசும் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. பிசாசனுடைய இருதயத்தில் பிசாசானவன் என்ன நினைக்கிறான்றதையும் ஆண்டவர் ஊடுருவி பார்க்குறாரு. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் ஊடுருவி பார்க்குறாரு. பிசாசையும் பார்க்குறாரு, மனுஷனையும் பார்க்குறாரு. அப்போது அவன் இருதயத்தில் என்ன கொண்டான்னா மேட்டின்மை. மேட்டின்மை என்னது? பெருமை. இன்றைக்கு மனிதனுடைய காரியத்தில் எந்த ஒரு மனிதன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய உள்ளத்தில் மேட்டின்மையாக நினைக்கிறானோ அவன் யார்? பிசாசு தான். இருதயத்தில் யார் மேட்டின்மையாக, அதாவது ஒரு மனிதனை பார்த்து அவன் கிடக்கிறான் பார் அப்படின்னு நினைக்கிறது மேட்டின்மை. ஒரு மனிதனை கேவலமாக பேசுவது, கீழ்த்தரமாக நினைப்பது, மட்டம் தட்டி பேசுவது, கேவலப்படுத்தி பேசுவது, அவங்கள அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, இந்த காரியமெல்லாம் யார் உள்ளத்தில் இருக்குன்னா பிசாசு உள்ளத்தில் இருக்கும். அப்போ அந்த காரியத்தை செய்கிறவங்க யாருன்னா பிசாசு உள்ளத்தில் வாசம் பண்ணுறவங்க தான் செய்வாங்க. அப்போது யாரு தான் அந்த பிசாசுனா, இந்த கேருபீன் தான். மேலே இருந்து ஆண்டவரால் தள்ளப்பட்டு கீழே வந்தவன் சும்மா இருக்க மாட்டாத, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் கெடுத்து அவனை ஆண்டு கொள்வதும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனையும் அசட்டப்படுத்தி அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி இந்த மனிதர்களும் நினைக்கணும். அவன் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதே தான் இந்த மனிதருடைய இருதயத்திலும் இருக்கணுன்ற திட்டமும் நோக்கமும் அவனோடது. அவன் ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக வாழக்கூடாது. எல்லாருமே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக வாழணும்னு தான் பிசாசுனுடைய நோக்கம். இந்த கேருபீனுடைய நோக்கம்
அடுத்த வசனம் பார்த்தா எசேக்கியேல் 28:13 என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். பத்மராகும், புஷ்பராகும், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இந்திரங்களிலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு தேவதூதனாக இருக்கும்போது அவன் பாருங்க என்னன்னாத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. பத்மராகும், புஷ்பராகும், வைரம், படிக்க பச்சை, கோமேதம், இப்படி அநேக அலங்கரிக்கப்பட்ட ரத்தினங்களாலும் சகலவித பொன்னும் பொருளும் அந்த ரத்தினங்களால் மூடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டவன் அவன். அப்போ அவன் பெரிய மதிக்கத்தக்க ஒரு நல்ல கர்த்தருக்கு அவன் நல்ல ஒரு தேவதூதனாக இருந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவதூதனாக இருந்தான். ஆனால் எப்படி தான் அவன் மாறினான போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவனுடைய இருதயம் போல மனிதனுடைய இருதயம் இருக்கணும். அதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவருடைய இருதயம் போல மனிதன் இருக்கக்கூடாது. அதான் அவனுடைய நோக்கம். அவன் அப்போ இல்லை, தேவதூதனாக இருக்கும்போது இல்லை, அவன் மேட்டின்மை கொண்டதுனால கீழே தள்ளப்பட்டதுனால கீழே வந்த பிறகு ஆண்டவருக்கு தெய்வத்துக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டான். ஆப்போசிட்டாக மாறின பிறகு இனி எல்லா மனிதனும் தன்னுடைய இருதயம் போல மாறணுன்ற திட்டத்தையும் நோக்கத்தையும் அவன் வச்சுட்டான். அப்போது அவன் எப்படி அலங்கரமாக இருந்தானோ. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 14:13-14 வாசிங்களேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதில் என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். பார்த்தியா, வானத்துக்கு ஏறுவேன். அவனுடைய நோக்கம், ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் இவன் நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன். இந்த உலகத்தையும் நட்சத்திரங்களையும் வானத்தையும் சந்திர சூரியனையும் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் பார், மேலாக ஏறுவேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேருபீனு தவறு செஞ்சிட்டான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவக்கிட்ட அவன் ஒரு நல்ல ஒரு பதவி உள்ள தேவ தூதனாக இருந்தான், நல்ல மதிக்கத்தக்க ஒரு தூதனாக இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் தகுதியற்ற ஒரு காரியத்தை அவன் நினைத்ததுனால அவன் கீழே தள்ளப்பட்ட பிறகு இப்போவே அந்த காரியத்தை நம்ம இருதயத்தை எப்பவுமே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தவறு செய்யும்போது மனுஷன் பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கல, அக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கல, தன் புருஷன் பார்க்கல, தன் பொண்டாட்டி பார்க்கல, தன் பிள்ளைங்க பார்க்கல. நாம் செய்கிற தவறு பிள்ளைக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது, பொண்டாட்டிக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கும் தெரியாது, உறவுகளுக்கும் தெரியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது. நாம் செய்கிற தவறு எப்பவுமே யாருக்கும் தெரியாதுன்னு தான் மனிதன் நினைப்பான். ஆனால் ஒவ்வொரு தவறையும் ஆண்டவர் ஞாபக புத்தகத்தில் எழுதி வராரு. அப்போ அந்த ஞாபக புத்தகத்தில் எழுதி வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய புத்தகம் தான் ஞாபக புத்தகம். ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்திலையும் எழுதுகிறாங்க, பிதாவாகிய ஜீவ புத்தகத்திலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய புத்தகம் ஞாபக புத்தகம். ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய புத்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம், பிதாவுடைய ஜீவ புத்தகம். இந்த 3 புத்தகத்திலையும் அவங்க எழுதுகிறாங்க. இப்போ இவன் ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஊடுருவி பார்ப்பாருன்ற எண்ணம் இல்லாத தப்பான எண்ணம் கொண்டுட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கணும், தன்னுடைய தவறை உணர்ந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, நான் தவறு பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு தன்னை தாழ்த்தி இருந்தான்னா அவன் இந்த அளவுக்கு பூமியை ஆட்கொள்ள மாட்டான். அவன் தன்னை தாழ்த்தாட்டினால தான் அவன் கீழே வந்தான். கீழே கூட அவன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா ஜனங்களும் வாழணும்னு இருதயத்தை தான் அவன் பாதிக்கிறான், வேறு எதையும் அவன் பாதிக்கலை. ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்ச் எது, ஒரு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அந்தந்த பல்பை போய் பீஸ் பிடுங்க வேண்டிய வேலையே கிடையாது. மெயின் சுவிட்சில் கையை வச்சுட்டான்னு வச்சுக்கியேன், ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருட்டாயிடும், எல்லா பல்பும் ஆஃப் ஆகிடும். அப்போது மெயின் சுவிட்ச், ஒரு மனிதனுடைய மெயின் சுவிட்ச் எதுனா இருதயம். அந்த மெயின் சுவிட்சில் போய் அவன் ஆஃப் பண்ணிட்டான், அவனுக்கு அவனுடைய இருதயத்தை போல மற்ற மனிதர்களை யோசிக்க வச்சுட்டான்னு வச்சுக்க, எல்லா பாட்டும் செயலிருந்து போயிடும். ஓகேவா? அதே போல்
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான் பத்தியா, அது அவனுடைய இருதயத்தின் மேட்டின்மை. இன்றைக்கு அப்படித்தான் எல்லா மனிதர்களும் இருதயத்தில் பெருமையாக வாழ்கிறாங்க, மேட்டின்மையாக வாழ்கிறாங்க. யாருக்கும் ஒரு தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, உண்மை இல்லை. அந்த காரியத்தெல்லாம் உண்டாக்குறது யாரு? இந்த கேருபீன் தான். இந்த லூசிப்பர் ஆகிய, முதல்ல அவன் கேருபீனா இருந்தான் ஆண்டவருக்கு தேவதூதனாக இருக்கும்போது. அவன் தள்ளப்பட்ட பிறகுதான் அவன் பேர் லூசிப்பராக மாறிச்சு. அவன் கீழே இப்படி பண்ணுறான். அதுக்கடுத்து அவனுடைய செல்வம். எசேக்கியேல் 28 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும்போது, நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டின்மையாற்று. அவனுடைய இருதயம் எதால் மேட்டின்மையாச்சா? செல்வம். அப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்க தன்னுடைய என்னத்தை குறித்து பெருமைப்படுறாங்க? பட்டம், பதவி, பணம், சொத்து, மாடி, பங்களா, இப்படிப்பட்ட சொத்துக்களை குறித்தும் பொருளை குறித்தும் பணத்தை குறித்தும் பட்டம் பதவியை குறித்தும் பெருமை அடைகிறாங்க. இந்த பெருமை யாருக்கு இருந்தது? கேருபீனுக்கு இருந்தது. அந்த கேருபீனா இருக்கும்போது இல்லை, அவன் லூசிப்பரா வந்த பிறகு தான் இருந்தது. அதுக்கடுத்த வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் 28:16, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். பார், கேருபீனா இருந்த அவனை அழித்து போடுவேன்னு சொல்லிட்டார். ஏன் அழித்து போடுவேன்? அதாவது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே அது யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டுருந்தான்னா இந்த நிலமை வந்திருக்காது. யூதாஸ் காரியத்துக்கு கூட மன்னிப்பு கேட்டு இருந்தான்னா அவன் நாண்டுக்குன்னு செத்துருக்க மாட்டான். அவனும் மன்னிப்பு கேட்காத சுய இச்சின்படி போய் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு உணர்ந்தானே தவிர மன்னிப்பு கேட்கல. இன்றைக்கு அப்படி தான் நம்ம செய்கிறது தவறுன்னு சில தவறு செய்கிற மனிதர்கள் உள்ளத்தில் தோணும். ஆனால் அதை உணர்வடைகிறது கிடையாது. நம்ம செய்து தவறுன்னு உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டால் அவங்க பூமியில் மன்னிப்படைஞ்சு வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது கேருபீனுடைய அழகு. எசேக்கியேல் 28:12 வசனம், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோந்திரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். கேருபீன் யாரா? முத்திரை மோந்திரமும் ஞானத்தில் அறிவுள்ளவன், ஞானத்தில் ரொம்ப அழகு படைச்சவன், பூரண அழகுள்ளவன். எதெல்லாம்? ஞானத்தில். அவ்வளோ ஞானமாக அவன் செயல்படுவான். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுலையும் சரி, அவருக்கு பணிவிடம் செய்யறதுலையும் ஞானமாக செயல்பட ரொம்ப ஞானம் உள்ளவன். அந்த ஞானத்தில் அவன் அழகுள்ளவன், பூரணம் அடைந்தவன். ஆனால் அடுத்த வசனம் எசேக்கியேல் 28:17 என்ன சொல்லுது பாருங்களேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இப்போ பாரு, அவனுடைய அழகை குறித்து இருதயத்தில் மேட்டின்மை கொண்டானான். அவன் மினுக்குனால் அவன் ஞானத்தை கெடுத்தானான். இன்றைக்கு காலகட்டத்தில் அழகை குறித்து சில மனுஷிகள் ரொம்ப பெருமை பாட்டுறாங்க. நான் அழகாக இருக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணால் கூட இருதயத்தில் அழகுள்ள பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டுறாங்க. மூஞ்சி அழகாக இருக்குதா, அப்படியே கிள்னா ரத்தம் வருதா, அவ்வளோ பலன்னு அழகாக அப்படியே செங்கச்சவேல்னு இருக்கிறாளா, பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருக்கணும், முகம் அழகாக இருக்கணும், முடி நீட்டாக இருக்கணும், இப்படி மேல் அழகை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அழகை பார்க்கறது கிடையாது. வெளி அழகை வைக்கிறது யாருன்னா இந்த லூசிப்பர் தான். அவன் கேருபீனா இருக்கும்போது ஞானத்தில் அழகுள்ளவனாக இருந்தான். அவன் அதுக்கடுத்து எப்படி வரானா, அடுத்தது எசேக்கியேல் 27:3, சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடு வியாபாரம் பண்ணுகிற தீர்வை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீர்வே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்றாய். என்னை மிஞ்சின அழகு யாருக்கும் இல்லை, நான் தான் அழகு அப்படின்னு அவன் அழகை பற்றியும் அவனுடைய பட்டம் பதவியை பற்றியும், அது மாத்திரம் இல்லை, அவனுடைய இருதயத்தினுடைய பெருமையை பற்றியும் அவன் கொண்ட அந்த எண்ணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தை ஊடுருவி பார்த்து இவன் திருந்துவான்னு பார்த்தா இவ்வளோ எல்லாத்துலேயும் பெருமை அடைகிறானா, ஆண்டவருக்கு ஈடாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஒப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பட்டம் பதவி. இன்றைக்கு பூமியில் அவன் எப்படி நினச்சானோ அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பணத்தை குறித்தும் தன்னுடைய படிப்பு குறித்தும்
தன்னுடைய வசதியை குறித்தும், தன்னுடைய வீடு நிலம் சொத்து குறித்தும், அது மட்டும் இல்லை எனக்கு ஈடானவங்க யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு தற்பெருமை, தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெருமையான காரியங்கள், அது மட்டும் இல்லை சில அழகுனால அழிஞ்சு போகிறாங்க. அழகை குறித்த பெருமை, பணத்தை குறித்த பெருமை, பட்டத்தை குறித்த பெருமை, சொத்து பணத்தை குறித்த பெருமை, இந்த பெருமைகளெல்லாம் இருந்தால் ஒன்று கூட பரலோகம் போகாது. ஒருத்தரும் ரட்சிக்கப்பட முடியாது, ஒருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. அப்போது இந்த கேருபீன் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவன் லூசிபராக மாறின பிறகு அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதே தான் மனிதன் செய்யணும். அவனுடைய எண்ணம் அதான். நாம் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கணுன்ற நோக்கம்தான் அவனுக்கு. ஆனால் அப்படி இருக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியாது. அவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஒரு திருமணம் நடந்தால் கூட அழகுள்ள பொண்ணை பார்க்கணும், முகம் அழகை பார்க்கக்கூடாது, இருதயத்தில் அழகுள்ள பொண்ணாக பார்க்கணும். அதே மாதிரி எது அழகு? அழகு என்பது அடக்க ஒடுக்கமாக வாழ்வது தான் அழகு. அதனால் இந்த கேருபீன் தன்னுடைய அழகை பற்றியும் பட்டம் பதவி பற்றியும் சொத்தை பற்றியும் தன்னுடைய இருதயத்தில் பெருமையை பற்றியும், அதனால்தான் இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் அந்த பெருமையில் குறையலை, ஆணும் அகங்காரத்தில் குறையலை. இவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் ஜனங்கள் இப்போ நினைக்கிறாங்க. அதுலேருந்து வெளிவரது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து வெளிவர சொல்லி தான் ஆண்டவர் பாடுபடுறாரு. ஆனால் அவன் என்ன பாடுபடுறான்னா, என்னை போல வாழுங்க, என்னை போல இருங்க, நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, அதான் அவனுடைய திட்டங்கள். இன்றைக்கு அந்த அடக்கம் ஒடுக்கம் அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர வேறு எதையும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இந்த கேருபீனை போல் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடி, இந்த கேருபீனை போல் நம்ம விழுந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும்? கடவுளுக்கு பயந்து வாழணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அவருக்கு பயந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம அடங்கி கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம ஏதாவது நம்ம தவறு செஞ்சிட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தவறை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த கேருபீன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தானா கீழே தள்ளப்பட்டிருக்க மாட்டான். இப்போது ஒவ்வொரு மனிதனும் தன் இருதயத்தில் நினைக்கிறத தான் ஆண்டவர் பார்க்குறாருன்னு யாருமே உணர்வடைகிறதே கிடையாது. ஏதோ மனிதனுக்கு தெரியக்கூடாது, நம்ம செய்கிற தவறு எந்த மனிதனுக்கும் தெரியக்கூடாதுன்னு மனிதனை பார்த்து தான் வாழ்கிறாங்களே தவிர நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. தேவான் என்ன பண்ணார் தெரியுமா? ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். இந்த பவுலா இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த பவுல் ஒரு காலத்தில் சவுலாக இருக்கும்போது அந்த சவுல் தான் அந்த தேவானை கொன்றார். அந்த தேவான் மரித்த பிறகு ஆண்டவரே என்னை எடுத்துக்கோன்னு சொன்னார். அப்போ அவரை கொன்ன பிறகு அவர் பரலோகத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்குதை என் கண்கள் காண்றேன் அப்படின்றார். அப்போ தேவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறத பார்த்தாரு தேவான். அப்போ நம்மளை ஆண்டவர் பார்க்காத இருக்கிறாரா? நம்மளை ஆண்டவர் அதை தான் ஒரு வசனம் சொல்கிறாரு, மனுப்புத்திரனை வானத்திலிருந்து நான் கண்ணோக்கி பார்க்கிறேன், என் இமைகள் அவனை சோதித்தருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம உக்காறது, எழுந்துக்கிறது, நிற்கிறது, படுக்கிறது, பேசுறது சகலத்தையும் ஆண்டவர் அறிந்து மறக்காதபடிக்கு ஞாபக புத்தகத்தில் எழுதி வச்சு, ஜீவ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வச்சு, அது பிதா குமாரன் பரிசுத்தாவை 3 பேரும் செயல்படுறாங்க. பிதாவுடைய ஜீவ புத்தகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம், பரிசுத்த ஆவியானவர் ஞாபக புத்தகம், இந்த 3 புத்தகத்திலையும் எழுதி வச்சு நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? கணக்கு விசாரிக்க போகிறாங்க. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருதயத்துக்கு பயந்து தான் வாழணுமே தவிர மனிதனுக்கு பயந்து வாழக்கூடாது. மனிதன் முகத்தை பார்க்குறான், இருதயத்துக்கு மட்டும் பயந்து நம்ம வாழணும்னு சொல்லி இந்த கேருபீனாக இருந்த இந்த லூசிபரை போல் நம்ம வாழாதபடி நம்ம இருதயத்துக்கு பயந்து வாழ உங்கள் அனைவரிடத்திலும் ஒப்பு கொடுத்து என் நேரத்தை முடிக்கிற இயேசு நாமத்தில் ஆமென். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, ஒவ்வொரு மனிதன் முகத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கறதுனால இருதயத்துக்கு பயந்து வாழணும், மனசாட்சிக்கு பயந்து பூமியில் வாழணும். மனசாட்சிக்கு தான் பயப்படணுமே தவிர வேற மனிதனுக்கு பயந்து வாழக்கூடாது. இந்த சரீரத்தை கொல்லக்கூடிய தகுதியுடைய மனிதனுக்கு வாழாமல் இருதயத்துக்கு பயந்து ஆண்டவர் இருதயத்தை தான் நோக்கி பார்க்குறாரு. இருதயத்துக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ இந்த கேருபீனை போல பெருமை கொண்டவனாய் வாழாமல்
அழகு பெருமை, சொத்து பெருமை, பணம் பெருமை, பொருள் பெருமை, ஆண்டவரே தற்பெருமை, இருதயத்தில் மேட்டின்மை, இப்படியெல்லாம் வாழாமல் எல்லா பெருமைகளும் எல்லா இந்த உலகத்தில் அழிந்து போகிற அழகுகளை எல்லாம் விட்டு இருதய அழகு உள்ளவர்களாய், இருதயத்துக்கு பயந்து வாழக்கூடியவர்களாய், இருதயத்தை நேசிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழும்படி இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், பொறுப்பிடுங்க. ஆசிரியர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.